என் பேர் வந்து மூர்த்தி. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வந்து சுந்தரேஸ்வரி. எங்களுக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. நாங்கள் கல்யாணம் ஆகி 10/2/1989 இதே நாள் கல்யாண நாள். இன்றைக்கி தான் கல்யாண நாள். 36 வருஷங்கள் ஆகிறது. அண்ணன் கிடைச்சது வந்து ஒரு வரப்பிரசாதையா. விட்டு கொடுத்து போகிறது. அண்ணன் வந்து இருந்தே 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச பாசம் தான்டா. போது அம்மா அப்பா பார்த்த பொண்ணு தான் அது. நாங்கள் பார்த்தமே பிடிச்சிக்கிச்சு. அப்படியே பிடிச்சமே அப்பயே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்பவே அந்த காலத்திலேயே அப்பயே பேசிட்டோம். நான் என்ன தவறு, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தவறு பண்ணியிருந்தாலும், நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதை 2 பேருமே மறந்துட்டு 2 பேருமே வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு வரக்கு முக்கிய காரணமே அம்மா அப்பாவோட விட்டு கொடுத்து பேசாமல் பேசுறது. அவங்க பெரிய ஆள், இவங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரையும் பெரிய ஆள் நான் பேசிக்கல. அதே போல் அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் மாமியார் நீங்கள் தான் எல்லாருமே பார்த்தோம். அவரும் எங்கள் வீட்டு குடும்பத்தில் எல்லாரையுமே தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன சொல் 275 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம். எங்கள் பிள்ளையெல்லாம் சாப்பாடு கூட இல்லாமல் படிக்க வச்சோம். இன்னைக்கு கடவுள் வந்து எங்களுக்கு எங்கள் அப்பா பார்த்தா வேலை வாங்கி கொடுத்தாங்க 3 மருமகனுக்கும். இன்றைக்கி ஒரு நிலைமையில் அண்ணன் இருக்காங்க. வீடெல்லாம் ஒழுங்கும் பாத்திரத்தெல்லாம் வச்சு தான் ஒரு காலத்தெல்லாம் இருந்தோம். இன்றைக்கி நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அண்ணன் ஒரு வேலையில் இருக்கார். நான் மாதம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். ஏதோ எங்களுடைய ஒற்றுமையும் கூட. அதுக்கு காரணம் என்ன, நிறைய வழிபடுறது. இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைறதுக்கு காரணம் எங்கள் மாமனார். எங்கள் மாமனார் வந்து எங்களுக்கு யாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்கண்ணா. ரொம்ப நல்ல விஷயம். எங்க மாமனார் என்ன அந்நியமா நினைக்கல. அதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு அந்நியமா நினைக்கல. எங்க அக்காவுக்கு வந்து டெலிவரி டைம்ல இவரு தான் ரத்தம் கொடுத்தாரு. ரத்தம் கொடுத்து அக்காவை காப்பாத்தினாரு. 3 தங்கச்சிங்கள இவரு தான் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் என் மச்சாங்க குழந்தைங்களும் தள்ளிகளும் யாரும் பேசல. மனச்சடவு இருந்தாலும் யாரும் விட்டு கொடுக்கல. கடைசி நேரத்தில் பிள்ளைகளை தெருவில் விடக்கூடாது, அவங்க சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தோட இறக்க போகிற காலத்தில் கூட அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டு போனார். அப்படி 2 ஃபேமிலியுமே எங்களுக்கு சப்போர்ட்னா. எங்கள் மாமியார் இல்லை, இவங்களை பற்றவங்க வந்து இல்லை, இறந்துட்டாங்க, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்போ ஒரு தாயில்லா பிள்ளை அப்படின்னு அது நம்மளுக்கு ஒரு தாய்மாரி வரணும், அதே தாய்மை மாதிரி வரணும், அதை நினச்சிக்கிச்சு. நாங்கள் சரி நம்மளுக்கு வந்தது ஒரு பொக்கிஷம், நம்மளை கடைசியிலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அண்ணா, உங்களோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, என்ன சொல்லுவீங்க? நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பேர பேத்திகளுக்கு நல்லா செய்யணும். நம்ம 4 இடத்துக்கு போனாலும் நம்ம மரியாதையா இருக்கணும், ஒரு கௌரவமா இருக்கணும். அந்த தாண்டா அப்படிலாம் நகை போடணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். இல்ல இந்த ஊருக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், அந்த மாதிரி அதெல்லாம் போயிடுவோம்டா. நினைச்ச நேரம் ஓடிடுவோம்ப்பா. 2 பேரும் தான் போவோம். நைட்டு வந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீ வந்து கூப்பிட்டுக்கிறாரு. 2 பேர்ல யார் ரொம்ப ரொமான்டிக் அப்படின்னாடா? காதலை நல்லா வெளிப்படுத்துறது. நான் பேச விரும்புவேன், பழக்கம் இல்லடா. அண்ணா, உங்களுக்கு அக்காட்ட பிடிச்சது என்ன? என் கூட சண்டை போடுறேன். சண்டை போட்டாதான் சுவாரஸ்யமா இருக்கு. இல்ல நீங்க சமைக்கிறது அண்ணனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? தண்ணி கஞ்சி தான் கேட்பாரு. தண்ணி கஞ்சி தான் பிடிக்கும். வேற அது ரேஷன் அரிசியில தான் ஆகி தரணும். அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னா? கறி சாப்பாடு. சொல்லுங்கண்ணா, அண்ணா அக்காவுக்கு பிடிச்ச பாட்டு எது? விஜய் படத்துல படிக்கிற பாட்டு தான். எந்த? மறுமலர்ச்சியில வந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப கேட்கணும். எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து. இப்போ நமக்கு இல்லைன்னும் போது எப்படி, நம்ம இருக்கும்போது எப்படி நம்ம எல்லாமே ஏத்துக்கிறோமோ, இல்லைன்னும் போது அதே மாதிரி அனுசரணை ஏத்துக்கிறோம். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமா.